ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆஷ பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 9 பகவானுக்கு ஏற்புடைய விடைகள் பதம் 31. ஸ்ரீ பகவான் வாச்ச ஞானம் பரமகுஹ்யம் மேயத் விஞ்ஞான சமன்விதம் சரஹஸ்யம் தத் அங்கம் ச கிருஹான கதிதம் மயா. மொழிபெயர்ப்பு. முழுமுதற் கடவுள் கூறினார், சாஸ்திரங்களில் விவரிக்கப்பட்டுள்ளதைப் போல் என்னை பற்றி அறிவு மிகவும் இரகசியமானதாகும். அதை பக்தி தொண்டின் உதவியுடன் உணர வேண்டும். அதற்கு தேவையான விஷயம் இப்பொழுது என்னால் விளக்கப்படுகிறது. இதை நீர் கவனத்துடன் கேளும். பொருளுரை. பிரபஞ்சத்திலுள்ள பகவத் பக்தர்களிலேயே மிகச்சிறந்த பக்தர் பிரம்மதேவர்தான். இதனால் அவருடைய 4 முக்கியமான கேள்விகளுக்கு முழுமுதற் கடவுள் 4 முக்கியமான கூற்றுகளில் விடையளித்தார். அது 4 பதங்கள் கொண்ட மூல பாகவதம் என்றழைக்கப்படுகிறது. பின்வருபவை பிரம்மாவின் கேள்விகளாகும். 1. ஜடம் மற்றும் ஆன்மீகம் ஆகிய இரண்டிலும் உள்ள பகவானின் வடிவங்கள் யாவை? 2. பகவானின் வெவ்வேறு சக்திகள் எப்படி செயல்படுகின்றன? 3. பகவான் தமது பல்வேறு சக்திகளுடன் எப்படி செயல்படுகின்றார்? 4. பிரம்மாவிடம் ஒப்படைக்கப்பட்ட கடமையை அவர் நிறைவேற்ற எவ்வாறு அவருக்கு உபதேசிக்கப்படும்? இப்பொழுது விவாதிக்கப்படும் இப்பதம் மேற்கொண்ட கேள்விகளின் பதில்களுக்கு முகவுரையாக விளங்குகிறது. வேத நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போல் பரம பூர்ண உண்மையை பற்றிய அறிவு மிகவும் சூட்சுமமானதும், பகவானின் கருணையால் ஒருவர் தன்னுணர்வு பெற்றிருந்தால் அல்லது புரிந்து கொள்ளப்பட முடியாததுமாகும் என்று பகவான் இப்பதத்தில் பிரம்மாவிற்கு அறிவிக்கிறார். விடைகளை பகவான் விளக்கி கூறுவது போல் பிரம்மா அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெருமான் கூறினார். பகவானை பற்றிய உன்னத அறிவை பகவான் தாமாக அறிவிக்கவில்லை என்றால் அதை தெரிந்து கொள்ள முடியாது என்பதே இதன் பொருள். மிக பெரிய பௌதிக சிந்தனையாளர்களின் மனக்கற்பனையால் பரமபுருஷரை அறிய முடியாது. அவர்களால் அருவ பிரம்ம உணர்வு வரை செல்ல வியலும். ஆனால் உண்மையில் உன்னதத்தை பற்றிய பூரண அறிவு அருவ பிரம்மத்தின் அறிவிற்கு அப்பாற்பட்டதாகும். ஆகவே இது பரம இரகசியமான ஞானம் என்றழைக்கப்படுகிறது. முக்தியடைந்த ஆத்மாக்கள் பலரில் யாதேனும் ஒருவர் முழுமுதற் கடவுளை அறியும் தகுதி பெற்றிருக்கக்கூடும். பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களில் யாரேனும் ஒருவன் மனித வாழ்வின் பூரணத்துவத்தை அடைய முயலக்கூடும். பல முக்தியடைந்த ஆத்மாக்களில் யாதேனும் ஒருவர் மட்டுமே பகவானை உள்ளபடி அறிகிறான் என்று பகவத்கீதையிலும் கூறப்பட்டுள்ளது. எனவே பக்தி தொண்டால் மட்டுமே பரமபுருஷரை பற்றிய அறிவை அடைய முடியும். இரகசியம் என்றால் பக்தி தொண்டு என்பதாகும். அர்ஜுனன் ஒரு பக்தனும் நண்பருமாக இருந்ததால் அவருக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையை உபதேசித்தார். அத்தகைய தகுதிகளை பெறாமல் பகவத்கீதையின் பரம இரகசியத்தினுள் ஒருவனால் நுழைய முடியாது. எனவே ஒருவன் பக்தனாகி பக்தி தொண்டை நிறைவேற்றினால் அல்லாது அவனால் முழுமுதற் கடவுளை புரிந்து கொள்ள முடியாது. இந்த மறைபொருள் கிருஷ்ண பிரேமையாகும். அதில்தான் முழுமுதற் கடவுளை பற்றிய பரம ரகசியத்தை அறிவதற்குரிய முக்கிய தகுதி இருக்கிறது. உன்னதமான கிருஷ்ண பிரேமை எனும் நிலையை அடைய பக்தி தொண்டின் கட்டுப்பாட்டு விதிகளை பின்பற்ற வேண்டும். இக்கட்டுப்பாட்டு விதிகள் விதிபக்தி, பகவானின் பக்தி தொண்டு என்று அழைக்கப்படுகின்றன. பக்குவமடையாத பக்தனொருவன் தற்பொழுதுள்ள அவனுடைய புலன்களால் அவற்றை பயிற்சி செய்ய முடியும். இத்தகைய ஒழுக்க விதிகள் முக்கியமாக பகவானின் புகழை கேட்பதையும் அவற்றை பாடுவதையும் அடிப்படையாக கொண்டுள்ளன. இத்தகைய கேட்டலும் பாடலும் பக்தர்களின் சகவாசத்தில் மட்டுமே சாத்தியமாகக்கூடும். எனவே பகவானின் பக்தி தொண்டில் பக்குவமடைய 5 முக்கியமான கொள்கைகளை பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் சிபாரிசு செய்துள்ளார். 1. பக்தர்களுடனான சகவாசம், செவியுறுதல். 2. பகவானின் புகழை பாடுதல். 3. தூய பக்தரிடமிருந்து ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பது. 4. பகவானோடு சம்பந்தப்பட்டுள்ள ஒரு புனித இடத்தில் வசிப்பது. 5. பகவானின் விக்கிரகத்தை பக்தியுடன் வழிபடுவது. இத்தகைய சட்டதிட்டங்கள் பக்தி தொண்டின் பகுதிகளாகும். எனவே பிரம்மதேவரின் வேண்டுகோளுக்கிணங்க அவரால் கேட்கப்பட்ட 4 கேள்விகளுக்கும் அவற்றின் கிளைகளான மற்ற கேள்விகளுக்கும் உரிய முழு விவரங்களையும் முழுமுதற் கடவுள் விவரிப்பார். ஹரே கிருஷ்ணா.